இருந்தாங்க. நாங்களும் திரும்பி பார்த்தோம். ஒரு யாருன்னு கூட தெரியல. தேவையில்லாம ஒரு பொண்ணுங்க வராங்க. அவங்க பொண்ணு பேக் பிடிச்சி இழுகுது, ட்ரெஸ் பிடிச்சி இழுகுது, அந்த பொண்ணுக்கு மூஞ்சில அடிச்சு துப்புது. ஆனா அதுக்கப்புறம் கூட நாங்க கம்முன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் இங்க தான் இருக்குது, வேணா வாங்கி தரேன். நீங்க பொண்ணுங்கன்னா ரோட்ல நின்று அவங்க அம்மா வந்து எங்களை வந்து ஏன் புள்ளி அப்படி பேசுறேன்னு கேட்கல. அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மெடிக்கல் ஷாப்பாட பஜார்ல நாங்க பஸ்ஸுக்கு நின்னுட்டோம். தேவையில்லாம அவங்க குடிச்சிருந்தாங்க. 4 பேர் இருந்தாங்க, இங்க 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க பையன் போயிட்டு எதிர்கால இருந்து மொத்தத்தை தூக்கி அடிக்கிறான். ஒரு பொண்ணு மேல கால் பட்டு கால் வச்சிருக்கு, ஒரு பொண்ணு மேல பல ரத்தம் பட்டிருக்கு. 4 பேர் இருந்தாங்க, இங்க 3 பேர் தான் இருக்காங்க. அசிங்கமா அவன் குடிச்சிட்டு தானே அவனை வீட்டுல எடுத்து போய் விட்டுங்கன்னா 3 பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க. இங்க தேவையில்லாம எல்லாம் பண்ணுகிறாங்க. உள்ள உட்கார வச்சு இங்க பேசினுக்குறாங்க. நாங்கன்னா நாய்ங்களா நாங்க வெளில நின்று கத்துறதுக்கு. திருவள்ளூர் மாவட்டம் கடகமாச்சத்திரம் அருகே மாணவிகள் மீது கஞ்சா போதை இளைஞர் தாக்கி நடத்திய நிலையில் அவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரண செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார். திருவள்ளூர் பகுதியில் தொடர்ச்சியாக இந்த கஞ்சா போதை ஆசிரியர் அட்டூழியம் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் மாணவிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அவர்கள் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறையே நடவடிக்கை எடுக்கவில்லை. வணக்கம் ராம்குமார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ளது கனகமாச்சத்திரம். இந்த கனகமாச்சத்திரம் ஊராட்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது. இந்த 12ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த மாணவிகள் அருகில் உள்ள ராமஞ்சேரி என்ற பகுதியை சேர்ந்த ஒரு 13 மாணவிகள் இன்று இந்த பள்ளியில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு கணித தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்புவதற்காக இவர்கள் கனகமாச்சத்திரம் பஜார் பகுதியில் நின்று கொண்ட பேருந்து நிறுத்தத்திற்காக நின்று கொண்டிருந்துள்ளனர். அப்போது இவர்களை பின்தொடர்ந்து வந்த 4 இளைஞர்கள் சிறார்கள் ஆகியோர்கள் அந்த மாணவிகளிடம் தகாத வார்த்தையில் பேசி ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசி அவர்களிடம் கஞ்சா போதையில் அதாவது அவர்களிடத்தில் பிரச்சனை செய்துள்ளனர். இதனால் மாணவிகள் அவர்களிடம் இந்த பிரச்சனை குறித்து கேட்டபோது அவர்கள் மேலும் கடுமையான வார்த்தைகள் பேசி மாணவிகளை அருகில் இருந்த கடையில் இருந்து தேங்காய் எடுத்து இந்த மாணவிகளை கடுமையான முறையில் கால்களிலும் உடல்களிலும் தாக்கியுள்ளனர். இதனால் படுகாயமடைந்த மாணவிகள் கொதித்து எழுந்து அவர்கள் சம்பந்தப்பட்ட அருகில், அதாவது அந்த பிரச்சனை நடந்த இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் உள்ள கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளனர். ஆனால் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்காததால் உடனடியாக அருகில் உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலில் ஈடுபடும் பொழுது கஞ்சா போதை இளைஞர்களால் அந்த மாணவர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் தெரிவித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்கள் பள்ளிக்கு பாதுகாப்பு வேண்டும், இந்த கஞ்சா போதையில் ஈடுபட்டவர்கள் எங்களை கடுமையான முறையில் தகாத வார்த்தையில் பேசியுள்ளனர், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இதனை அடுத்து பேச்சுவார்த்தை செய்து, என காவல் நிலையம் பின்புறமே இந்த சாலை மறியலில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மாணவிகள் ஈடுபட்டனர். உடனடியாக மாணவிகளை அழைத்துச் சென்ற போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் தொடர்புடைய ஒரு மாணவனை மட்டும் பிடித்து காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவிகள் பிடிபட்ட மாணவனை விசாரணை செய்வதில் காலதாமதம் ஏற்படுகிறது, நடவடிக்கை எடுக்க காலதாமதம் ஏற்படுகிறது என்று மாணவிகள் உடனடியாக அவர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் தகவல் அளித்தனர். 200க்கும் மேற்பட்ட உறவினர்கள் அருகில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமஞ்சேரியில் இருந்து மாணவிகளின் ஊரில் இருந்து அவர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் அனைவரும் கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இந்த மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை, இந்த கஞ்சா போதை இளைஞர்களால் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்று குற்றச்சாட்டை முன்வைத்து காவல்துறை அதிகாரிகளிடத்தில் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பந்தம் குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஏடிஎஸ்பி ஹரிக்குமார் அவரது தலைமையில் 3 டிஎஸ்பிகள் 2 ஆய்வாளர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அந்த 200க்கும் மேற்பட்ட அந்த அவர் மாணவிகளின் உறவினர்கள் கடுமையாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த அந்த சம்பந்தப்பட்ட கஞ்சா போதையில் ஈடுபட்ட அவர்களில் 4 பேரை பிடித்து விட்டோம், அனைவரும் கலைந்து செல்லுங்கள் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருந்த அந்த பகுதியில் இருந்த ஒரு 2 பெண்களையும் ஒரு ஆண்களையும் அந்த மாணவிகளின் பெற்றோர்கள் கடுமையாக தாக்க முயன்றனர். இந்த சம்பவத்தின் காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக 4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கஞ்சா போதை இளைஞர்களால் பள்ளி மாணவிகள் தாக்கப்பட்ட இந்த சம்பவத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இந்த காவல் நிலையத்தில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் தொடர்ச்சியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் காவல் நிலையத்தை விட்டு கலைந்து செல்ல மாட்டோம் என்று கூறியதால் பெரும். வினோத்குமார், தகவலுக்கு நன்றி.